ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். வேயர் புகழ் வில்லி புத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. அஸ்மத் குருப்யோ நமக. அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். திருப்பாவையினுடைய 11வது நாள் இன்றைய நாள் பாசுரம். கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ரொம்ப அழகாக பாகவத பெண்களில் 6வது தோழியை எழுப்பக்கூடிய பாசுரமாக அமைய பெற்றிருக்கு. கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிங்கிற அந்த விழிச்சொல்லை கொண்டு நாம் அனுபவிக்கலாம். எப்பேற்பட்டவரின் மகள் அப்படின்னா கோவலர்த்தம் பொற்கொடியாக இருக்கக்கூடியவள், குலப்பெருமை உடையவளும் குணவதியும், கிருஷ்ணன்ட்ட இருக்கக்கூடிய செல்வச் செழிப்பு அனைத்தும் இவளுக்கும் உண்டாம். அது மட்டும் இல்லையா, பேரழகியாக இருக்கக்கூடியவளாம். அதனால் கிருஷ்ணனுக்கு எந்த விதத்திலும் இவள் சளைத்தவளே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த பெண்ணையும் நம் கோஷ்டியில் இணைத்து இவளோடு நாம் சென்று கிருஷ்ணனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த இவளுடைய வீட்டிற்கு வந்திருக்கா. இப்போ சரி, இந்த கோவலர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பல பசுக்களை கறந்து பெரிய பால் வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்து குல தர்மத்தை நன்கு அனுஷ்டிக்கக்கூடியவராக இருக்கிறாராம். இவர் பசுமாடுகள், எருமை மாடுகள், ஆடுகள் என்று பலதரப்பட்ட கறவைகள் அனைத்தையும் பராமரிக்க கூடியவராக இருக்கிறார். எதிரிகளின் இடத்தில் எதிர்கொள்ளக்கூடிய திரள் உடையவராகவும் இருக்கிறார். இருங்கோ எதிரிகளா? குலதர்மம் பசுக்களை ரட்சிப்பது தானே, எங்கிருந்து எதிரிகள் வந்தா? யுத்தம் எங்க நடக்கிறது அப்படின்னு கேட்டா, என்னைக்கு கிருஷ்ணன் அவதரித்தானோ கிருஷ்ணனை தேடி வந்த சகடாசுரன், வத்சாசுரன், பிரலம்பாசுரன், பூத்தனான்னு இப்படி பலதரப்பட்ட அரக்கர் அசுரர்கள் எல்லாரும் வந்துட்டா இல்லையா, அன்னில இருந்து இந்த கோவலர் முடிவெடுத்தாராம். ஒரு படையே திரட்டி தயாரா இருப்பாராம் என்னைக்குமே. அப்பேற்பட்ட திரள் உடையவராக இருந்தார். அப்பேற்பட்ட திரள் இருந்தாரும் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலராக இருக்கிறார். அதாவது யுத்தத்திற்கான ஒரு தர்மம் இருக்கு இல்லையா, கையில் ஆயுதம் இல்லாதவர்களோடு யுத்தம் செய்யக்கூடாது, புறமுதுகு இட்டு வரவாழ்கிட்ட யுத்தம் செய்யக்கூடாது, பெண்களோடு பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. இப்படி அந்த தர்மத்தின் அடிப்படையில் யுத்தம் செய்பவர்களாக, விதியை மீறாதவர்களாக, குற்றம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய கோவலராக இருக்கார். அப்போ அந்த குலத்தில் பிறந்த தங்கக்குடி இவள் எப்பேற்பட்ட பெண்ணாக இருப்பாள் இல்லையா, அப்படி ஜொலிக்கிறாளாம், கொடி போல இடையை உடையவளாக இருக்கிறாளாம். பொற்கொடி அப்படின்னு சொல்லும்படியாக அழகாக அதை சம்ஸ்கிருதத்தில் ருக்மிணி அப்படின்னு நாம அனுபவிக்கலாம் இல்லையா. அதாவது ருக்மிணி தாயாரே ஆயார்பாடிக்கு வந்த பாவனை இந்த பாசுரத்தில் நாம அனுபவிக்க முடியும். அவள் புற்றரவல்குள் புனமையிலே போதராய், அந்த சௌந்தரியம்னு அந்த அவயவ சோபையை அனுபவித்து புற்றில் இருக்கக்கூடிய பாம்பினோடு உருவகப்படுத்தி மெல்லிய இடையை உடையவளாக இருக்கிறாளாம். மயில் சாயல் கொண்டவளாகவும் இருக்கிறாளாம். பெண்ணே எழுந்து வாமா, எந்த விதத்திலையும் நீ கண்ணனுக்கு குறைச்சலே கிடையாதே, எழுந்து வா அப்படின்னு சொன்னா பதிலையே காணுமா. உன் முற்றம் வந்தாச்சுமா, முகில்வண்ணன் பேர் பாட வேண்டாமா, மேகசியாமலனை பாடினால் யார் ஆட வேண்டும்? புனமையிலே நீதானமா ஆடணும், நீ வராம நாங்க எப்படி போறது? என்ன அசையவும் மாட்டேங்கிற, வாயவும் திறக்க மாட்டேங்கிற, நீதான் செல்வ பெண்டாட்டியே. ஓ, அதனாலதான் கண்ணன் வந்து உன்னை கூட்டிட்டு போவான்னு காத்துட்டு இருக்கியோ, ஏன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சரி, என்னத்துக்கு தான் இப்போ உறங்கின்னு இருக்க, என்ன பயனுக்கு, அதையாவது சொல்ல அப்படின்னு இப்படி பலதரப்பட்ட அந்த கேள்விகள்லாம் தொடுக்க அவளுக்கு அந்த புனமையிலே காதல விழுந்தது. முகில்வண்ணன் பேர் பாட வேண்டாமான்னு கேட்டது. அந்த முகில்வண்ணன் நாமத்தை கேட்டாலோ இல்லையோ மயில் போல ஓடோடி வந்து இந்த குழுவில் இணைந்தாள் இந்த பெண்ணும். அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தான விஷயங்களாக அமையப்பட்டிருக்கு. சரி, இந்த பாசுரத்தோடு நம்ம நாராயணிய தசகம் எதை அனுபவிக்க போறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுல நாம மைய கருத்தா ரொம்பவே நம்ம அனுபவிக்கக்கூடிய வரிகளாக எடுத்துக்கொள்வது, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே அப்படிங்கிற அந்த 2 வரியை வைத்துக் கொண்டுதான் நாராயணிய தசகத்தையே நாம இன்னைக்கு அனுபவிக்க போறோம். இந்த பாசுரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த திரள் உடைய கோவலர்.
எதிரிகளின் இடத்திற்கு சென்று எதிர்கொள்ளக்கூடிய திரள் அப்படின்னு நம்ம அனுபவிக்கணும் இல்லையா? சரி, கிருஷ்ணன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பலதரப்பட்ட அசுரன் அரக்கர்கள் எல்லாருமே வந்து தானா வந்து மடிந்து போனா. விட்டில் பூச்சில எப்படி அந்த நெருப்பை பார்த்து தானா தேடி போய் விழுந்தா மாதிரி எல்லாரும் மடிஞ்சு போனா. ஆனா எதிரிகளினுடைய இடத்திற்கு சென்று எதிர்கொள்ளக்கூடிய அந்த திரள் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஸ்ரீராமாவதாரத்திற்கு தான் இல்லையா? அப்பேற்பட்ட திரள் உடையவர். நாம் இந்த பாசுரத்தோடும் அடுத்த பாசுரத்தோடும் ராமாயண தசகங்களான 34, 35 அனுபவிக்க போறோம். அடுத்த பாசுரம் என்னது? 12வது பாசுரம். தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். சொல்லவே வேண்டாம், ராமாவதாரம் தான். அப்பொழுது 11வது பாசுரத்தோடு 34வது தசகத்தையும் 12வது பாசுரத்தோடு 35வது தசகத்தையும் இரண்டையும் சேர்த்து நம்ம அந்த ராமாயண சுருக்கை நம்ம அனுபவிக்க போறோம். ராமாயணம் கேட்பதற்கே பல ஜென்ம சுகிருது, அதாவது புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் இதை அனுபவிக்கவும் முடியும், கேட்பதற்கான ஒரு தருணமே நமக்கு அமையும்னு பெரியவா சொல்லுவா. அப்பேற்பட்ட பெருமை இருக்கு ராமனை பற்றி காதுல விழருது. அப்போ அந்த ராமனானவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஒரு சமயம் நாரத முனியும் வால்மீகி மகரிஷியும் 2 பேரும் பேசிட்டு இருக்காளா. இந்த மாதிரி பெருமாளுக்கு 16 கல்யாண குணங்கள்னு சொல்றா இல்லையா? அந்த 16 கல்யாண குணங்கள்ல ஏதாவது ஒரு கல்யாண குணம் அதுல இருந்து யாரா ஒருத்தர்கிட்ட இந்த பூலோகத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டபோது அதற்கு நாரத முனி சொன்னாராம், 16 குணங்களும் நிரம்ப, ஒரு குணம் இல்ல 16 குணங்களும் நிரம்ப பெற்று ஒருத்தரை நாம இந்த பூலோகத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன போது அவர் யாருன்னு கேட்க, இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமனே அப்படின்னு சொல்லி அதி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தை சாதித்தாராம். அதாவது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யோ சாரித்ரேன சகோயுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான்கஹ சமர்த்தஸ்ச ஆத்மவான்கஹ த்யுதிமான்கஹ ஜிதக்ரோதஹ கஹ கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷ்யஸ்ஸ சம்யுகே அப்படின்னு சொல்லி அதி ஆச்சரியமாக ஸ்ரீராமனை அப்படியே தத்ரூபமாக கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாராம். அதே மாதிரி இங்க நம் நாராயண பட்டத்திரியிலும் ஸ்ரீராமச்சரித வர்ணனம் அப்படிங்கிற இந்த 34வது இந்த தசகத்தில் செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றுமில்லாத தேவாதி தேவன் அவன் ஒருவனே இல்லையா, ஸ்ரீராமனே அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணி காமிக்கக்கூடிய அளவுக்கு அதி ஆச்சரியமாக இந்த தசகத்தை அனுபவிச்சிருக்கார். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகத்தையுமே நம்ம இன்னைக்கு அனுபவிப்போம். ஏன்னா ராமாயணம் கேட்ட அந்த ஒரு சந்தோஷமும் பெருமையும் நம் அனைவருக்கும் கிட்டட்டும் அப்படின்னு வேண்டிட்டு இதை ஆரம்பிப்போம். இது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த ராமாவதாரம் உருவாவதற்கான காரணம் என்ன, அவதார காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அதுல இருந்து ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்லோகத்துல கீர்வானைர் அர்த்தியமானோ தசமுக நிதனம் கோசலேஷ் விருஷ்ய ஸ்ருங்கே. பெருமாள் ஒவ்வொரு வாட்டியும் நான் அவதரிப்பதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த சாதுக்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அந்த சாதுக்களை ரட்சிக்கக்கூடிய இடத்துல சில அசுரர்கள் அரக்கர்கள் அப்படின்னு சில பேரை அழிக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுடுறது. அப்போ வந்தது அழிக்கிறதுக்காகன்னு கிடையாது. இங்க அந்த தசமுகன்னு சொல்லக்கூடிய அந்த ராவணன் பண்ணின அந்த பாடு இருக்கே, இப்படி எந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் அவ தன்னுடைய வேலையை செய்ய விடாம அவளை இம்சை கொடுத்துட்டே இருந்தான். அப்பேற்பட்ட அந்த ரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றா, போய் பெருமாள்கிட்ட முறையிடுறா, எப்படியாவது எங்களை ரட்சிப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது கோசல தேசத்தில் அவதரித்தாய், கோசலேஷ் விருஷ்ய ஸ்ருங்கே, அங்க அவதரித்தார் பெருமாள். யாருக்கு? தசரத ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண அந்த பாயச வடிவில் வந்தாய் குருவாயிரப்பா, ராமனாக நீ வந்தாய். சரி, யாருக்காக பிறந்தார் அப்படின்னா, கௌசல்யாவுக்கு ராமனும் கைகேயிக்கு பரதனும் சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனுமாக அவதரித்தார்கள். ராமஸ்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதே நாபி சத்ருக்ன நாம்னா அப்படின்னு தான் இந்த முதல் ஸ்லோகம் நிறைவடைகிறது. இரண்டாவது ஸ்லோகத்துல தன்னுடைய ஆச்சாரியர்களினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எப்படி கிட்டியது லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் அப்படிங்கறத அனுபவிக்கிறார். கோதண்டி கௌஷிகஸ்ய கிரதுவரமவித்தும் லக்ஷ்மணே நானு யாத்தோ. அதாவது ராமா, நீ ரொம்ப குட்டி பாலகனா இருந்த, லக்ஷ்மணனோடு கோதண்டத்தை எடுத்துட்டு கிளம்பிட்ட.
எதுக்கு? ஒரே ஒரு காரணம், உன்னுடைய குருவான விஸ்வாமித்திரர் யாகத்தை காக்க ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்புங்கோன்னு தசரதன்ட்ட கேட்க, தசரதன் தயங்கினா கூட ஆச்சாரியரினுடைய சொல்லை கேட்டு, குற்றமே ஒன்றுமில்லாத கோவலர்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இங்கேயும் குற்றமே ஒன்றுமில்லாத பெருமாள் அப்படின்னா அந்த தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டியது. இங்க பெருமாள் அதை வாழ்ந்து காமிச்சார். அந்த மக்களை காப்பதற்காக ஆச்சாரியனின் கட்டளையின் பேரில் தாட்டகையை வதம் செய்தார். அதாம் ருணாம் திராணாய பானைர் முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா அப்படின்னு சொல்லி அந்த சிறு வயதில் தன்னுடைய ஆச்சாரியனோடு சென்று தாட்டகையை வதம் செய்தார். எப்படி? செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும். பெருமாள் எல்லாரையும் போய் எதிரிகளை அவளுடைய இடத்திற்கு சென்று போய் அழிக்கக்கூடிய திரள் ராமனுக்கு மட்டுமே அப்படிங்கிறது இங்கிருந்து நிரூபணமாறுது. 3வது ஸ்லோகத்தில் சித்தாசிரமத்தில் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காக மறுபடியும் மாரீச்சன், சுபாகு அப்படின்னு பல 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 அரக்கர்கள்லாம் வரா. இப்படி வந்து அந்த யாகத்தை தடுக்க முற்படும் போது எல்லாரையும் அழித்தாய் ராமானி, மாரீச்சனை மட்டும் என்ன பண்ண? கடலில் தள்ளினாய். பிறகு மிதிலியை நோக்கி புறப்பட்டு வழியில் அகல்யா மோட்சத்திற்கு வழிவகுத்து பிறகு சிவபெருமானின் வில்லை முறித்து மகாலட்சுமியின் அவதாரமான சீதையை மணந்தாய். அப்போ பிராட்டியோட அந்த கல்யாணம் நடந்த விஷயத்தை 3வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். பிந்தானஷ்சாந்திர சூடம் தனுரவணி சுதாம் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்வம் திரிபிரபி ச சமம் பிராத்ரு வீரை சதாரைஹி அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த ஒரு பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் நடந்த அந்த தருணம், கல்யாணமான அந்த தருணமானது 3வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கப்பட்டது. 4வது ஸ்லோகத்தில் அயோத்தியாக்கு இருவரும் திரும்பி வந்து வழியில் பரசுராமரனுடைய தவத்தை வென்று அயோத்தியில் சீதனும் ராமனுமாக சந்தோஷமாக பல வருடங்கள் எழுந்தருளி இருந்தார்கள். பிறகு ஒரு நாள் என்னாச்சு? பரதன் சத்ருகனோடு தனது தாய்மாமாவினுடைய தேசமான கேக்கய தேசத்திற்கு சென்றிருந்தான். அப்போ குருவாயூரப்பா, நீ ராமாவதாரம் எடுத்திருக்கே, அப்ப உன்னுடைய அப்பா தசரதன் என்ன ஆசைப்பட்டார்? உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். அததான் சொல்ற ரொம்ப அழகா, சத்ருக்னேனை கதாதோ கதவதி பாரதே மாதுலஸ்யாதி வாசம். அவன் தன்னுடைய தாய்மாமா வீட்டிற்கு போயிருந்தான், பரதனும் சத்ருக்னனும். அப்போ தாத்தா, அப்போ வந்து உன்னுடைய தந்தையானவர் என்ன பண்ணார்? தாத்தாரப்தோபிஷேகஸ்தவ கில விகதக கேகயாதீஷ புத்ரியா. அவர் என்ன பண்ணினார்? கேகய தேச புத்திரியான கைகேயினுடைய சூழ்ச்சியால் உன்னை வனம் போகுமாறு உத்தரவிட்டார். அப்போ 3வதுல கல்யாணமாச்சு, 4வதுல நீ காட்டிற்கு போ அப்படிங்கிறது அப்பா கிட்ட வந்த உத்தரவாக இருந்தது. 5வது ஸ்லோகத்துல என்ன பண்றார்? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, குற்றம் ஒன்றுமில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே இல்லையா? இங்க குற்றம் ஒன்றுமில்லாத தேவாதி தேவனாக இருக்கக்கூடியவன் நம் ஸ்ரீராமன் தான் இல்லையா? அவன் என்ன பண்ணினார் அங்க அப்படின்னா, தாத்தோக்தியா யாத்து காமோ வனமனுஜவது சம்யுதாபதாரக. அதாவது அப்பா என்னைக்கு நீ காட்டுக்கு போகணும்னு சொன்னாரோ இல்லையோ, அதையே ஒரு மந்திரமாக எடுத்துக்கொண்டு கையில் வில் ஏந்தி லக்ஷ்மணனோடும் சீதையோடும் நீ காட்டுக்கு புறப்பட்டாயே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி வருந்துறார் இவரும். அங்க இருக்கக்கூடிய அயோத்தியா மக்களும் ரொம்ப ஆழ்ந்த துக்கத்துல கஷ்டப்பட்டாளா ரொம்ப. பிறகு குகனோடு நட்பு ஏற்பட்டு ஜட்டாமுடியோடு மாந்தோல் மரவுரியும் அணிந்து கொண்டு வனவாச திருக்கோலத்தை அணிந்தாயே குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றார். அப்புறம் குகனுடைய நட்பினுடைய ஒரு ஆதரவால் என்ன பண்றார்? அவனுடைய படகில் ஏறி அந்த கங்கையை கடந்தார் பெருமாள். பிராட்டி, பெருமாள், லக்ஷ்மணன் அனைவரும் கடந்தார்கள். பிறகு அந்த கங்கையை கடந்து பரத்வாஜ ரிஷியின் சந்தித்து அவர் ஆலோசனையின்படி சித்திரகூட மலையில் எழுந்தருளினாய். அப்போ இதுல என்ன சொல்ல வர்றார் மெயினா அப்படின்னா, நாவா சந்தீர்ய கங்காம் அதிபதவி புனஸ்தம் பரத்வாஜ மாராத்து. பரத்வாஜ மகரிஷியினுடைய சந்திப்பு, அதனால் அவர் எங்க எழுந்தருளினார்? சித்திரகூடே கிரீந்திரே, அங்க போய் எழுந்தருளினார் அப்படிங்கறதோட 5வது ஸ்லோகம் முடிவடைகிறது. 6வது ஸ்லோகத்தில் சித்திரகூடத்திற்கு பரதன் வந்து அடிபணிந்தான்.
ரொம்ப மனசு கஷ்டப்பட்டான். அண்ணா நீங்க வந்துடுங்கோ, இல்லை எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு எப்படியோ கேட்டு பார்த்தான். சம்வாதம் பண்றான், அழறான், என்னென்னமோ பண்ணி எப்படியாவது வர வைக்கணும்னு பார்த்தான். அப்போ அந்த ஒரு சபையே அந்த இடத்துல கூப்பிட்டு, நீ இல்லை அண்ணா நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அப்ப கூட அவர் என்ன பண்ணார்? குற்றம் ஒன்றும் இல்லாத ஒரு கோவலர் மாதிரி அப்பாக்கு தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாட்டிற்கு செல்ல மறுத்து, அயோத்தியாவிற்கு செல்ல மறுத்து பரதனுக்கு பாதுகையை அளித்து அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாராம் பெருமாள். அப்பேற்பட்ட ஒரு தர்மவானா இருந்திருக்கார் பெருமாள். பிறகு புறப்பட்டு அத்ரி முனிவரை வணங்கி தண்டகாரண்யம் நுழைந்தாய். அங்கு விராதன்கிற அரக்கன் சீதையை அபகரிக்க பார்க்கும் பொழுது நீ அவனை அழித்து சரபங்கராசிரமம் அடைந்து மோட்சம் அளித்தாய் அப்படிங்கறதோட இந்த 6வது ஸ்லோகம் முடிவடைகிறது. அதாவது இந்த இடத்துல 6ல நாம கவனிக்க வேண்டியது தஸ்மை நிததித பரதே பாதுகா மேதி நீம்ச. அந்த பாதுகாவை அளித்ததற்கான காரணம் என்ன பெருமாள் அப்படின்னா, குற்றம் ஒன்றும் இல்லாத அந்த ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வை நடத்த வேண்டும் என்பதும், தன்னுடைய தந்தைக்கு கொடுத்த சொல், அதாவது கண்டிப்பாக வனவாசம் இருந்துதான் திரும்புவேன் அப்படின்னு ஒரு வாக்கை கொடுத்திருக்கார். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக பரதனுக்கு அந்த பாதுகாவை அளித்து அனுப்பி வைத்தார் அப்படிங்கறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா 7வது ஸ்லோகத்துல இப்ப எங்க இருக்கார்? அவர் சரபங்காசிரமம் அடைந்தாச்சு. 7வதுல அகஸ்திய முனிவரினுடைய ஒரு சந்திப்பானது ஏற்பட்டு அவர்களிடம் அடிபணிந்து அவர்கிட்ட என்ன சொல்றார்? அரக்கர்களை நான் கண்டிப்பாக வதைப்பேன். ஏன்னா அங்க அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் முனிவர்களுக்கெல்லாம் இந்த அரக்கர அசுரர்கள்லாம் பல இம்சைகளை கொடுத்துட்டே இருக்கா. அப்போ அந்த ரிஷிகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்தார் நம் ஸ்ரீராமர். எல்லாரையும் சரி பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அகஸ்தியரிடம் விஷ்ணு தனுசை பெற்றார் பெருமாள். வழியில் தந்தையினுடைய நண்பரான ஜட்டாயுவை சந்தித்தார் பெருமாள். 7வது ஸ்லோகத்துல சொல்றது, பித்ரு சுகிருதம் வீக்ஷ்ய பூயோ ஜட்டாயும். அவரை சந்தித்து அதன் பிறகு கோதாவரி கரையில் பஞ்சவட்டியில் எழுந்தருளினார். பஞ்சவட்டியாம் வதூட்யா அப்படிங்கிறது தான் இப்போ சித்திரக்கூடம் சென்று அதற்கு பிறகு பஞ்சவட்டியில இப்ப பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். 8வது ஸ்லோகத்துல இருந்துதான் அந்த ராவண அந்த சம்ஹாரமானது இங்கிருந்து ஆரம்பமாகிறது. எப்படின்னா, அன்று ஒரு நாள் பிராப்தாயா சூர்பனக்யா மதனச்சல திருத்தே அர்த்தனைர் நிஸ்ஸகாத்மா. அங்குதான் சூர்பனகா வந்து உன்னுடைய அழகில் மயங்கி தன்னுடைய காதலை உன்னிடம் சொல்ல, குருவாயிரப்பா அதை நீ மறுக்க அவள் சீதையை கொல்ல முற்பட, அப்போ லக்ஷ்மணன் அவள் காது மூக்கை அறுக்க, அவள் போய் கரண் தூஷணன் திரிஷரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 14,000 அரக்கர்களை அழைத்து வர, அப்பொழுது குருவாயிரப்பா நீ ராமாவதாரத்தில் செற்றார் திரளடிய சென்று செரு செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றம் ஒன்றும் இல்லாதவராக தனி ஒருவனாக இருந்து கொண்டு அந்த 14,000 அரக்கர்களையும் கரண் தூஷணன் திரிஷரஸ் அனைவரையும் அழித்தாய், வதம் செய்தாய் அப்படின்னு சொல்லி பெருமாளினுடைய பராக்கிரமத்தையும் சொல்லி அந்த யுத்தத்திற்கே உண்டான தர்மங்களை கடைபிடித்து பெருமாள் செய்த அந்த யுத்தத்தையும் குறிப்பிட்டு அந்த திரளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகமாக இருக்கு இந்த 8வது ஸ்லோகம். அடுத்தது 9வதாக இப்படி மூக்கை அறுப்பட்டு இப்ப எப்படி இருக்கா சூர்பனகா? இப்ப எல்லாரும் கூட்டிண்டு போன அரக்கர்களும் எல்லாரும் மடிந்து போயாச்சு. 14,000 அரக்கர்களும் மடிஞ்சு போயாச்சு. இப்ப ராவணன்ட்டு அழுதுண்டே போறாளாம். தன்னுடைய அறுப்பட்ட மூக்கோட போய் அழுதுண்டு போய் எல்லாத்தையும் பெற்ற அவமானத்தை எல்லாத்தையும் கூற, அப்ப ராவணன் முடிவு பண்ணிட்டானா, அச்சோ அப்பேற்பட்ட பேரழகியான சீதாவிற்காக என்னுடைய தங்கையனுடைய நிலைமை இப்படி ஆயிடுத்தே, அந்த பேரழகியும் நாம கண்டிப்பா அடைஞ்சே தீர வேண்டும், அந்த ராமனையும் நாம எப்படியாவது சிறைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு கணக்குல என்ன பண்ணிட்டான், மாரீச்சன் கிட்ட மாயமானா நீ சென்று போய் உன்னுடைய லீலையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சானா ராவணன். ராமர் என்ன பண்ணார்? இந்த மானின் மீது சீதை ஆசைப்பட்டதை தெரிந்து அதை பிடிப்பதற்காக பின்தொடர போனாராம். போகும்போது தன்னுடைய பானத்தை செலுத்த, அப்போ
அவன் தன்னுடைய அதாவது பெருமாளினுடைய குரலில், ராமருனுடைய குரலில் ஹா சீதா ஹா லக்ஷ்மணான்னு உயிரை விட்டானாம் அந்த கடைசி தருவாயில். அப்போ சீதை என்ன நினைச்சுட்டா, அச்சுச்சோ இல்ல நம்ம ராமனுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்க போல இருக்கு, லக்ஷ்மணா நீ போய் ராமனை போய் தேடுன்னு சொல்லி லக்ஷ்மணனையும் அமுச்சு வச்சுட்டா. இப்போ சீதை தனியாக அந்த குடில்ல இருந்துட்டு இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி கொண்டு ராவணன் என்ன பண்ணா, சீதையை அபகரித்தான். அப்படிங்கிறது தான் இந்த 9வது ஸ்லோகம். அதாவது சாரசாக்ஷ்யா ஸ்பிருஹித மனுகதஃப் பிராவதீர் பானகாத்தம், அப்போ தன்மாயா கிரந்த நிர்யா பிதபவ தனுஜாம் ராவணஸ்தா மகாஷீத்து அப்படின்னு சொல்லி ராவணன் அபகரித்தான் சீதையைங்கிறது 9வது ஸ்லோகத்துல முடிகிறது. இந்த 10வது ஸ்லோகமானது, அதாவது இந்த தசகமானது இந்த ஸ்லோகத்தோடு முடிவடைகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஜட்டாயுனுடைய மோட்சத்தை கூறி இப்போ இவ தேடிண்டே வர, ராமரும் லக்ஷ்மணனும் இவாளை தேடிண்டே வரும்பொழுது ஜட்டாயுவை பார்க்க நேரிட்டு, அப்போ ஜட்டாயு நடந்ததை எல்லாத்தையும் கூறி உயிர் விட்டுடுறார். பெருமாள் ராமன், அதாவது குருவாயூரப்பன் ராமனாக எடுத்த அவதாரம், அவரே என்ன பண்றார், மகனாக பிரேத்த காரியத்தை செய்தார். அதுதான் மறுபடியும் குற்றம் ஒன்றுமில்லாத கோவலராக, பெருமாள் குற்றம்னு எதையுமே சொல்லிட முடியாது, அந்த நேரத்திலையும் தான் ஒரு மகனாக இருந்து கொண்டு அனைத்து சம்ஸ்காரங்களையும் செய்தார் ஜட்டாயுவிற்காக. அங்கு பிறகு கபந்தன்கிற ஒரு அரக்கனை வீழ்த்தி, அப்புறம் சபரிக்கு அனுகிரகித்து சுக்ரீவனை தேடி செல்லக்கூடிய அந்த வழியில ரிஷ்யமுக மலையில் வாயுபுத்திரனான குருவாயூரப்பா, அதாவது வாயுபுத்திரன் யாரிங்க, ஹனுமான், வாயுபுத்திரனை கண்ட குருவாயூரப்பா பெருமாள் ராமராக இருந்து கொண்டு அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த தருவாயில் ஹனுமனை முதல் முறையாக சந்தித்தார். அப்படிங்கிறதோட இந்த தசகமானது முடிவடைகிறது. அப்போ ஹனுமன் சந்திப்போடு முடிவடைகிறது தான் இந்த 34வது தசகம். ஆனா இந்த 34வது தசகத்தில் பெருமாளினுடைய வீர தீர பராக்கிரமங்களை சொல்லி, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் அந்த லீலைகளை சொல்லி, குற்றம் ஒன்றும் இல்லாமல் அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்த அந்த நாட்களை குறிப்பிட்டு அதி ஆச்சரியமாக இந்த 34வது தசகமானது ராமாயணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சொன்னாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத அந்த ராமனை நாம் இன்னைக்கு அனுபவித்தோம். அவர் வதைத்த தாட்டகா, மாரீச்சன், சுபாகு, இன்னும் பல அரக்கர்கள், விராதன், கரன், தூஷணன், திரிஷரஸ், 14,000 அரக்கர்கள், கபந்தன் அப்படின்னு எண்ணிலடகாத அரக்கர் அரக்கிகள் அப்படின்னு பல பேரை அழித்த பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னா ராமனுக்கு மட்டும்தான். அதுவும் அவர்களுடைய இடத்திற்கே சென்று அவர்களை அழித்த பெருமை ராமனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நாளைக்கும் நாம ராமாவதாரத்தை அனுபவிப்போம். நாளைக்கு தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை அனுபவிக்க போறோம். 35வது தசகத்தை கொண்டு நாம அடியேன். அஸ்மத் குருப்யோ நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.